கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாள் இந்த சாட்சியை சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் கூட பண்ணேன். ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. கர்த்தர் இன்னைக்கு இந்த சாட்சியங்களுக்கு சொல்ல வச்சதுக்காக நான் கர்த்தருக்கு கொடி நன்றி சொல்கிறேன். என் ஃபஸ்ட்டு பேபி மிஸ்கேரேஜ் ஆனதை பற்றி சொல்லியிருப்பேன். அப்புறம் செகண்ட் பேபி ஃபஸ்ட்டு பேபி கன்சீவ் ஆன அந்த நாள் எனக்கு நின்றுச்சு. அப்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதம் நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த மாதம் எனக்கு செகண்ட் பேபி நின்றுச்சு. அதே டியூ டேட் அந்த பேபிக்கும் இந்த பேபிக்கும் ஒரு 2-3 days தான் டிஃப்ரெண்ட்டே இருக்கும். அதே டியூ டேட் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ஜாலி, நமக்கு அந்த பேபியே திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணோம். சிங்கிள் பேபி அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டிச் போட்டாங்க. ஆனால் எனக்கு செகண்ட் பேபிக்கு ஸ்டிச் போட்டாங்க. ஃபுல்லி பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் பெட் ரெஸ்ட் எடுக்கும்போது ஃபுல்லாக நான் பட்ட கஷ்டம் கர்த்தருக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெட் ரெஸ்ட்டில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு. பெட் ரெஸ்ட்டில் இருப்பேன். ஒரு சாப்பிடக்கூட எந்திரிச்சு உட்காரக்கூடாது, படுத்தே தான் சாப்பிடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். ஆனால் ப்ரேயர் மட்டும்தான். ஸ்டிச் போட்டு ஒரு 2-3 days எனக்கு பெயின் வந்துச்சு. எல்லாருமே வலி வந்துருச்சோ அப்படின்னு பயந்தோம். நானும் ரொம்ப பயந்தேன். ஆனால் ப்ரேயர் பண்ணிட்டே போனேன். ஏசப்பா ஒன்றும் நடக்கக்கூடாது, ஏசப்பா இது உங்கள் குழந்தைய நான் சாட்சியை நிறுத்தணும், நான் இப்படி சாட்சியாக யூடியூப் சேனலில் போடணும், நான் நிறைய பேருக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லணும். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படியும் இருக்குது, ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் இப்படியும் இருக்குது. ஆனால் கர்த்தர் நினச்சா மாற்ற முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையா நான் எல்லாருமே கேர்ள் பேபின்னு ஒரு கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் மனசுக்குள்ள நினச்சது, நான் இழந்ததை ரெட்டிப்பாக தருவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் நான் இழந்ததை எனக்கு ரெட்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல குழந்தையா 2 குழந்தை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே இதை எனக்கு ஒரு குழந்தையா தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். டெலிவரி ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பேபி மூச்சு திணறல இருந்ததுனால நான் மூச்சு திணற மட்டும் இருக்கவே கூடாதுப்பா, நல்ல வெயிட் இருக்கணும், நல்ல க்ரோத் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நீடிய தீர்க்காயசோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே டெலிவரி வார்டுக்குள்ளே போகிறேன். கர்த்தர் கிருபையா நல்ல குழந்தையா அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைய தந்தார். என்னோட ஜெபத்தை ஒன்று விடாமல் கேட்டார். ஆனால் இன்னுமே சுயநலமாக தான் இருக்கிறோம். கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறதுல தேவைக்கான காரியங்களை தான் ஜெபிக்கிறோம். ஆனால் நான் உன்னை கேட்க மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லாமல், நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் தட்டி போமா உன்னால் முடியும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு கொடி சோஸ்திரம். இன்றைக்கி நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்கலாம், இல்லை டெலிவரிக்கு வெயிட் பண்ணலாம், நிறைய கடன் பிரச்சனை நிறைய இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காலமும் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மளோட எப்போ இருப்பா, நம்ம விட்டு விலகி போனால் மகளே நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நமக்கு அது கேட்காது. ஆனால் புரியும் போது நடக்கும் போது தெரியும், இதெல்லாம் கர்த்தரோட சித்தத்துக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்போம், இது கர்த்தர் சித்தத்துக்கு தான் நடந்திருக்குன்னா இதனால தான் கர்த்தர் நமக்கு இதை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும். இது மட்டும் இல்லை, கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்துலேயும் தந்திருக்காங்க. அது சொல்கிறதுக்கு யூடியூப் சேனலில் எனக்கு நாளே பத்தாது, அவ்வளோ இருக்குது. கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதத்தை செஞ்சுருக்காரு. நீங்களும் கர்த்தரோட அன்பு ருசிங்க. இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு நம்புகிறேன். ஆமேன். நிறைய சாட்சி உங்களோட ஷேர் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஸ்டே டியூன். Till then, tata, bye bye. My daddy Jesus. Love you all.